குட் மார்னிங். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. 8:30க்கெல்லாம் மாடிக்கு வர முடியலை, அவ்வளோ ஒரு சூடாக இருக்குது. சரி, மோட்டரில் இருக்க தண்ணியை வந்து செடிக்கு பாய்ச்சலாம் அப்படின்னா தண்ணி 8:30க்கெல்லாம் ஹீட் ஆயிடுது. ஸோ புதுசாக திரும்ப மறுபடியும் மோட்ரு போட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செடிகளுக்கு பாய்ச்சணும், இல்லைன்னா ஹீட்டாக இருக்கும் தண்ணி. நம்ம வீட்டு தோட்டத்தில் கொத்தமல்லி அருமையாக வளர்ந்துருக்குங்க. ஒவ்வொரு சீசனுக்குமே கொத்தமல்லியை 2 தடவை 3 தடவை திரும்ப திரும்ப போடுவேன். ஸோ கொஞ்சம் பூக்கிறதுக்கு முன்னால் கொத்தமல்லி கீரைகளை வந்துட்டு எடுத்துகிட்டு புதுசாக விதைகள் போடணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்காக நான் எடுத்துருவேங்க. அதில் ஒரு 3 கொத்து கொத்தமல்லி எடுத்தாச்சு. அதே மாதிரி புதினாவும் இந்த தடவை புதினா வந்து அது பாட்டுக்கு வரிசையாக தொட்டியில் வைக்க 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 ஜாயின் ஆகிட்டு போயிட்டே இருக்குங்க. இப்போ 2வது தொட்டியை கேப்சர் பண்ணி ஃபில் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொன்றுக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ரன்னிங் ரூட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு வருது. இலைகளும் அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வளர்ந்துட்டு வருது. பாருங்கள் இதோட நீளத்தை. இங்கேருந்து இன்னொரு தொட்டிக்கு ஜம்ப் ஆயிடுவாங்க போல் இருக்கு. எவ்வளோ லாங்காக இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ இந்த கொத்தமல்லி இலைகள், புதினா இலை, அதே மாதிரியே எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே இருக்கிற பெரிய கருவேப்பிலை மரம் இருக்குது. அதுலேருந்து கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி அருமையான லிவருக்கு ரொம்பவே பலன் தரக்கூடிய ஒரு ஜூஸ் தாங்க இன்றைக்கி நம்ம போட போகிறோம். இந்த ஜூஸுக்கு நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது அப்படிங்கன்னா பசு மஞ்சள். நம்ம தை மாதத்தில் வீட்டு தோட்டத்தில் எடுத்த பசு மஞ்சள் ஒரு சின்ன துண்டு விரல் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி, லெமன் ஒரு அரை முடி, ஒரு ஆளுக்குன்னா அரை முடி எடுத்துக்கலாம். இஞ்சி, அதாவது நம்ம லெமன் வேண்டாம் அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் கூட ஒரு அரை நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அதோட இனிப்புக்கு பதிலாக நாம் கலந்துக்கக்கூடியது தேன், நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், அருமையான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அதாவது இது வந்து நிறைய அயன் இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், இம்யூனிட்டி பூஸ்டர் ஆக்கும். அது தவிர எந்த ஒரு நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க புண்களை ஆற்றக்கூடிய பக்கம் வந்து பசு மஞ்சளுக்கு இருக்குது. ஸோ அதுவும் நான் கலந்துருக்கேன். அருமையான விட்டமின் சி, அதே மாதிரி அயன் அதிகமாக உள்ள இந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.